கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம பார்க்க போற வசனம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த வசனத்தை குறித்தான விளக்கத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்ததை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது, கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படும்போது அவர் நம்மை உயர்த்துவார் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கார். எதுக்காக இந்த வார்த்தையை அவர் நமக்காக சொன்னார்? நாம என்ன தாழ்மைப்படுத்தினா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார் என்பதை குறித்து ஆண்டவர் கூறின சில தகவல்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்திக் கொள்வது என்பது, நாம் நம்முடைய ஆவிய வாழ்க்கையில், அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் அவரை பின்பற்றி நடக்கக்கூடிய அந்த விதத்தில், நாம் அவருக்கு பின்னால் நாம் எப்படி பயணிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்ததாக பார்க்கப்படுகின்றது. அதாவது, கர்த்தருடைய இந்த வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், நாம் நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கு எப்படி நாம் பயந்து பணிவுடனும், அவருக்கு உண்டான மரியாதையுடனும், அவருக்குண்டான அனைத்து சகல விஷயங்களையும் நாம எப்படி செய்றோம் அப்படின்ற விஷயத்தை குறித்தா பார்க்கப்படுகின்றது. நாம் எல்லோரும் நினைக்கிறா போல கர்த்தருக்கு நாம தாழ்மையா இருந்தா நமக்கு காரு கிடைச்சிரும், பங்களா கிடைச்சிரும், பெரிய வீடு கிடைச்சிரும், பணம் கிடைச்சிரும், புகழ் கிடைச்சிரும், எல்லா விஷயமும் கிடைச்சிரும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அது போல கிடைக்கிற எந்த விஷயமும் உண்மையாகவே நாம கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மையா இருந்ததால தான் கிடைச்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையாகவே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை அப்படின்றது நம்மளுடைய ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை நாம தாழ்மைப்படுத்திக்கிறது. அதாவது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஒரு பெரிய ராஜா இருக்காரு. அந்த ராஜா பெரிய பணக்காரர், செல்வந்தர். அவருக்கு முன்னாடி நம்மள தாழ்மைப்படுத்திக்கணும்னு சொன்னா, நாம அவர விட கொஞ்சம் ஏழையாவும், அவர விட நாம கொஞ்சம் வசதி குறைஞ்சவங்களாவும் இருந்தா தானே நம்ம அவருக்கு நம்மள தாழ்மைப்படுத்தினதா அர்த்தம். ஆனா, அவரை காட்டிலும் வசதியாவும், அவரை காட்டிலும் செல்வந்தராவும், அவரை காட்டிலும் எல்லா வசதிகளும் அனுபவிக்கக்கூடிய விதத்தில் நாம இருந்தா, அந்த ராஜா நம்மளை பார்க்கும்போது என்ன நினைப்பாரு? நாம அவர விட வசதியா இருக்கோம் தான் நினைப்பாரு. அப்போ அவருக்கு முன்னாடி நாம தாழ்மைப்பட்டதா அர்த்தமாவே இருக்காது. ஆனா, இப்ப இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த கர்த்தருக்கு முன்பாக நம்மள தாழ்மைப்படுத்தினா, நம்மள இந்த உலகத்துல பெரிய பணக்காரா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்தி விடுவார். நம்ம பெரிய செல்வந்தனா மாறிடுவோம். நமக்கு கார் கிடைச்சிரும், பங்களா கிடைச்சிரும். எல்லா வசதியும் நம்ம வீட்ல இருக்கும். எல்லாமும் நமக்கு கிடைக்கும். இந்த உலக பிரகாரமா இருக்கக்கூடிய எல்லா சகல சம்பிரதாயங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயமா பார்க்கிறாங்க. சில பேர் இப்ப வரைக்கும் இந்த விஷயத்தெல்லாம் அவங்க வாழ்க்கையில அனுபவிச்சுக்கிட்டும் இருக்காங்க. நாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன விஷயத்த சொல்லியிருக்காருன்னா, அவர் எப்படி இந்த உலகத்துல, அதாவது கடவுள், நாம கடவுளா வழிபடக்கூடிய கடவுளா அவதரித்து நமக்காக ரத்தம் சிந்தி உயிர் நீத்த நம்ம இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்? அவர் எப்படி இந்த பூலோகத்தில் இருந்தார்? இதுதான் முக்கியமான விஷயம். அவர் எப்படி நமக்கு முன்னாடி இருந்தாரோ, அவரைக் காட்டிலும் நாம எளிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியமா இருக்கட்டும், அது உலக பிரகாரமான ஜீவியமா இருக்கட்டும், நாம அவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படிதான் நாம வாழணும். இல்ல அவரைக் காட்டிலும் குறைவா வாழணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்துக்கள விடுங்க, நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஆண்டவரைக் காட்டிலும் சகல வசதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தை என்னுடைய காதிலும், என்னுடைய மனசிலும் கேட்ட இந்த சத்தத்தை மட்டும் தான் நான் உங்களுக்கு இந்த சுவிசேஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது, நாம அவரை காட்டிலும் தாழ்மையா இருக்கணும். நாம எப்படி வாழணும்னு பாருங்க. அப்போ நாம மத்தவங்களுக்கு, அதாவது ஆண்டவர் எப்படி மத்தவங்களுக்காக வாழ்ந்தாரோ, அது போல தான் நாமளும் வாழணும். நமக்காகவும், நம்முடைய குடும்பங்களுக்காகவும், நம்முடைய சந்ததிக்காகவும், நம்மளுடைய சொந்தம், பந்தம் எல்லாருக்காகவும் தான் இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை வாழப்படுது. என்னுடைய பிள்ளைக்கு நான் சேர்த்து வைக்கணும். என்னுடைய பொண்ணுக்கு சேர்த்து வைக்கணும். அவங்க அந்த ஸ்கூல்ல படிக்கணும். அவங்க இந்த காலேஜ்ல படிக்கணும். இவங்க அங்க பண்ணணும். இவங்க இங்க பண்ணணும். இப்படி உலக பிரகாரமான விஷயத்த கேட்டா எல்லாத்துக்கும் என்ன ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டாரு. எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. நான் அங்க படிக்கிறேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்தா நான் இங்க படிக்கிறேன். அதே கிறித்துவத்தை, அதே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இன்னொரு ஏழை மக்களின் மகன்
ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்துல கூட படிக்க முடியாம கஷ்டப்படுறான் அப்படின்ற விஷயத்த யாருமே உணர மாட்றாங்க. இததான் ஆண்டவர் சொல்றாரு. தாழ்மைப்படுத்தணும்னு அவரு சொன்னது, உனக்கு எவ்வளவு பணம் கிடைச்சாலும், காசு கிடைச்சாலும், நீ உன்னுடைய குழந்தைய எப்படி பார்க்கிறியோ, அதே போல மத்தவங்கள அதாவது அடுத்த குழந்தைகளையும் நீ பார்க்கணுன்றது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு. அததான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் செஞ்சாரு. ஆனா, இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்துல இதெல்லாம் நடக்கல. எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? நாம பைபிள் எடுத்துட்டோம், நாம சர்ச்சுக்கு போறோம், நமக்கு ஆண்டவர் குடுத்துட்டாரு, நாம வச்சுக்கிறோம். அவ்வளதான். இந்த டாபிக்குள்ள தான் எல்லாரும் இருக்கோம். ஆண்டவர் என்னை மென்மேலும் ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்காக நான் காணிக்கை கொடுத்தேன். ஆண்டவருக்காக நான் தசமபாகம் கொடுத்தேன். எல்லாம் நான் பண்ணிட்டேன். எனக்கு பணம் வந்துச்சு. நான் கோடி கோடியா என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல போட்டு வச்சிருக்கேன். அப்படின்னு சொல்றீங்க. வானத்து பறவைகளை பாருங்கள். அவை ஒருபோதும் சேர்த்து வைப்பதும் இல்லை, சேகரிப்பதும் இல்லை. சேர்த்து வைக்கிற டாபிக்கே அப்புறம். சேகரிக்கணுன்ற விஷயத்துக்கே அது போகாது. அதுபோல தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தார். இதைத்தான் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஏசப்பாவே ஒரு ரொம்ப கிழிஞ்ச வஸ்திரத்த போட்டுக்கிட்டு நம்ம எதிர வந்து நிக்கிறார். நாம ரொம்ப விலையுயர்ந்த வஸ்திரத்த நம்ம உடம்புல போட்டுட்டு, தங்க நகைலாம் போட்டுட்டு ஜலிச்சுட்டு போயிட்டு அவர் முன்னாடி "ஏசப்பா என்ன காப்பாத்துங்க" அப்படின்னு நாம சொன்னா, அது எப்படி இருக்கும்? அப்படிதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய முக்கால்வாசி கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையாக பார்க்கப்படுகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு உணர்த்தின இந்த ஒரே ஒரு வார்த்தை, இந்த ஒரே ஒரு சொல், தாழ்மைப்படுத்துங்கள். அப்படி சொன்னது வாயால, "ஆண்டவரே நான் என்னை தாழ்மைப்படுத்திக் கொள்கிறேன், என்னை தாழ்மைப்படுத்திக் கொள்கிறேன்" அப்படின்னு சொல்றது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய வாழ்வில், உன்னுடைய வாழ்வின் பயணத்தில் நீ எவ்வளவு அவருக்காக தாழ்மைப்படுகின்றாய் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். இந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணா மட்டும் தான், உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வலது பரிசத்தில் இடம் கிடைக்கும். மத்தபடி இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இருக்காது. நீங்களும் அவர்களைப் போல செல்வந்தர்களாய் வாழ்வீர்கள், செல்வந்தர்களாய் இருப்பீர்கள். அனைத்து சகல சம்பிரதாயமும் உங்களுக்கும் கிடைக்கும், அனுபவிப்பீர்கள், எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிட்ட நீங்க ஒரு நாளும் போய் சேர முடியாது. அன்பு சகோதரியே, சகோதரனே, இந்த பதிவை கேட்கின்ற ஒவ்வொருவரும் ரொம்ப எளிமையா ஒரு சின்ன விஷயத்த நம்ம சொல்றோம். அவ்வளதான். இத மட்டும் புரிஞ்சுட்டா போதும். இது ஒரு வெறுப்பான விஷயமாவோ, ஆண்டவருக்கு எதிரான ஒரு விஷயமாவோ இல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய ஜெபத்தில் அவர் எனக்கு சொன்ன வார்த்தைகளை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரே வசனம், ஒரு சொல். அவ்வளதான். பைபிள் முழுவதும் படிச்சு முடிக்கணும், கரைச்சு குடிக்கணும்ன்ற அவசியமே இல்ல. ஒவ்வொரு வார்த்தையும் பைபிள். பைபிள் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையும், ஒரு சொல்லும் பைபிள் அளவுக்கு பேசக்கூடிய விஷயங்கள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். மத்தபடி நீங்க ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதிச்சார், நான் 100,00,00,000 கார் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் கிடையாது. அந்த 100,00,00,000ல் நீ பயன்படுத்தக்கூடிய ஒரு ரூ. 3,00,000 நீ ஒரு கார வச்சுக்கின்னு, மிச்சம் இருக்கக்கூடிய மொத்த அமௌண்ட்டையும் நீ ஏழை எளிய மக்களுக்கு செலவு பண்ணியிருக்கலாம். அவங்க புறஜாதிகளா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும். ஆண்டவர் என்ன பண்ணாரு? யார் எவங்கன்னு பார்க்கல. இவன் கிறிஸ்டியனா? இவன் முஸ்லிமா? இவன் இந்துவா? இவன் அதுவா? இதுவான்னு ஆண்டவர் பார்க்கல. ஆண்டவர நோக்கி யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லார்கிட்டயும், ஆண்டவர் போற பாதையில யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே ஆசீர்வதிச்சார். அப்படிதான் நாம கிறிஸ்துவ வாழ்க்கையில வாழணும். இததான் ஆண்டவர் சொல்றார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பால கர்த்தரையே எதிர வந்து நின்னா கூட, அவரையும் மிஞ்சுகிற அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையாக பார்க்கப்படுகிறது. அன்பான தேவ ஜனமே, இந்த பதிவு மூலியமா நாம சொல்ல விரும்புற விஷயம் இது ஒண்ணு மட்டும் தான். நாம நம்மள தாழ்மைப்படுத்திக்கணும். நம்மளுடைய அனாவசிய செலவுகள குறைக்கணும். அத ஏழை எளிய மக்களுக்கு நம்ம இயேசு கிறிஸ்து சொன்னா போல நாம செலவு பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால எவ்வளவு முடியுமோ அத நாம மத்தவங்களுக்கு தான் குடுக்கணும். மத்தவங்களுக்கு குடுத்து வாழ வைக்கணுமே தவிர்த்து, அவங்க இவங்க அப்படிலாம் இல்ல. யாருக்கு வேணாலும் நம்ம குடுக்கலாம். யாருக்கு வேணாலும் நம்ம பண்ணலாம். ஹெல்ப் பண்ணலாம். எல்லா விஷயமும் நீங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, நாம பண்ற ஒவ்வொரு அடிஷனல் செலவும் இன்னொருத்தவங்களுக்கு அடிப்படை செலவுக்கு பயன்படுத்தக்கூடிய விதத்துல பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது நாம் ஏன் எக்ஸ்ட்ராவா பண்ணணும்? ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே வஸ்திரத்த அப்படி போட்டிருக்கும்போது, நாம ஏன் கோடி ரூபா, கோடி கணக்குல தங்க வஸ்திரத்தலாம் அணியணும்னு அவசியமே இல்ல. இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எனக்கு குடுத்தாரு. நான் அதனால தான் அணிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னா, அப்போ அதையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிற எல்லாருமே
எல்லாருமே பாஸ்டராவோ, எல்லாருமே போதகராவோ, எல்லாரும் மாறிட்டா எல்லாருக்குமே அது எல்லாம் கிடைச்சிருமா? எல்லாருமே சர்ச்ச ஆரம்பிச்சுட்டா எல்லாருக்குமோ பிரசங்கத்த கேட்கறதுக்கு யார் வருவா? யாரும் வரமாட்டாங்க. எல்லாருமே பாஸ்டர், எல்லாருமே ஒரு சர்ச் ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப எப்படி எல்லாரும் வருவாங்க? எல்லாரும் இண்டிவிஜுவலா பாஸ்டர் ஆயிட்டாங்கன்னா, எல்லாருமே போதனை நாங்க சொல்றோம். எங்க கிட்ட மக்கள் வரணும்னு சொன்னா, எந்த மக்கள் போவாங்க? மக்கள் யாரு? மக்களா இருக்கக்கூடிய எல்லாருமே போதகரா மாறிட்டா, இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்துவத்த ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்றது ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள வந்தாலே நாம வசதியான வாழ்க்கைய வாழலாம். வசதியா வாழலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படின்ற விஷயமா தான் பார்க்குறாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அத பார்க்கிறது கிடையாது. அவரு பார்க்கிறது அவரை காட்டிலும் தாழ்மைப்படக்கூடிய ஒரு ஆள தான் அவர் பார்க்கிறாரு. அவர மட்டும் தான் அவரு பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போவாரு. இதுதான் உண்மை. இதுதான் சத்தியம். இதுதான் வேதம். வசனத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வார்த்தை. அன்பு சகோதர, சகோதரியே, கண்டிப்பா இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உண்மையாகவே இது ஏற்றுக்கொள்ள விடத்தில் தான் இருக்கு. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான். இதுக்கு இந்த வார்த்தைக்கு இவ்வளவுதான் அர்த்தம் அப்படின்றத நீங்க உணர்ந்தீங்கன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல ஆமென் அப்படின்னு பதிவிடுங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க கேட்ட தேவனுடைய இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா, உங்களைப் போலவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்க தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே போல கர்த்தரோட செய்தியை தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, நம்மளுடைய இந்த எலிசாவின் காருண்ய ஜெப வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடுற அற்புதமான ஆண்டவரின் பல குறிப்புகளும் ஆண்டவரை பத்தின தகவலும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். மேலும் நம்மளுடைய சேனலை உங்களுக்கு தேவையான கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல தகவலை சொல்லுங்க. ஆண்டவரின் கிருபையால உங்களுக்கு தேவையான விடையை ஆண்டவர் என் மூலியமா உங்களுக்கு கொடுக்க முடியும். அதே போல ஜெப குறிப்பும் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அதையும் நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்காக எங்களுடைய சின்ன குடும்ப ஜெபத்தில் உங்களுக்காக ஜெபிக்கப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக விரைவில் சமீபமாய் இருக்கபடியால் அனைவரும் அதுக்காக ஆயத்தமாவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.